கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்படியாய் கர்த்தருடைய நாமத்தை நன்றி சொல்லும்படியாய் ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரையா, இந்த ஆண்டவரே மனுமனுஷனாலின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பராமரித்து எங்களை போஷித்து அற்புதங்களை செய்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மனுமனுஷ நாளின் காலவெளியில ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. தேவ வார்த்தை ஆண்டவரே எங்களோடு தீர்க்கமாய் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அர்ப்பணிக்க, எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. அப்படி வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 24 verse 16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God save the righteous. ஆண்டவர் நீதிமானை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எழுந்திருக்க பண்ணுகிறவர், நிலை நிறுத்துகிறவர், பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடனே இருந்து நம்மளை பலப்படுத்தி ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் வேதத்தில் உள்ள நீதிமான்களை எப்படியெல்லாம் கர்த்தர் திரும்ப எழும்பி நிலை நிற்க செய்தார் என்றும், கர்த்தர் நீதிமான்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வல்லமையுடையவராய் உத்தமராய் நல்லவராய் இருந்தார் என்றும் இந்த காலவிடலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இதற்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் யோப் சாப்டர் 1 verse 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோபில வாசிக்கும் போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் சத்துருவோடு பேசுகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீதிமான்களை ரட்சிக்க அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல எப்பொழுது நோக்கமா இருக்கிறது. சத்துருடைய கண்களும் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. ஆனா சத்துருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறதுனால சத்துருவால எதையும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் நீதிமான்கள் பட்சம் இருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? நம்மளை யார் பார்க்கறாங்கன்றத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பார்வையில நம்ம காணப்படும் போது நம்மளை யார் கவனிக்கிறா, நம்மளை யார் அழிக்க நினைக்கிறா, நமக்கு விரோதமா என்ன தந்திரங்கள் திட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை ஆண்டவர் முன்னறிந்தவராய் இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறது சாத்தானுக்கு தெரியாது. ஆனா சாத்தான் நம்மை நோக்கி பார்க்கிறது. என வேதம் சொல்லுவது, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. பூமி எங்கும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா, உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமா ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல எப்படி இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நீதிமான்களை நோக்கும் போது வேற யாரெல்லாம் அந்த நீதிமான்களை நோக்கி பார்க்கிறா, எந்த நோக்கத்திற்காக அவங்க நோக்கி பார்க்கறாங்க என்பதை தேவன் அறிந்து நீதிமான்களை கர்த்தர் பாதுகாக்க வலிமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ
என் தாசனாகி யோபை நீ பார்த்துட்டு இருக்கிறல்ல, அதை நான் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விசை தம்முடைய பார்வை யோபின் மேல இருக்கிறது என்பதை யோபுக்கு நினைவூட்டி ஆண்டவர் யோபு இங்கே பலப்படுத்துகிறது போல நம்மையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். எத்தனையோ விதமான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, எப்ப கீழே விழுவோன்னு சொல்லி, இல்ல பலவிதமான சாத்தானுடைய வல்லமைகள் நமக்கு நேராய் அவைகள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருந்து நம்மை பாதுகாக்கிற விதத்துல கர்த்தர் இரவும் பகலும் உறங்காதபடி விழிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நீதிமானை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நீதியாய் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவருடைய சித்தமில்லாதபடி, ஆண்டவருக்கு தெரியாதபடி, ஒன்று நடவாதபடி கர்த்தர் நம்ம மேல நோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34:15, Psalms 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருந்து எப்படியாவது நீதிமான கீழே விழ வைக்கணும்னு பாக்குது. ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா ஒன்றும் நடைபெறாது என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாய் விளக்குகிறார். யோபு சாத்தானை பார்த்து சொல்றாரு, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என்னுடைய கண்கள் அவன் மேல நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதத்துல அதை உறுதிப்படுத்தும்படியான ஒரு வார்த்தை இங்க நம்ம வாசிக்கிறோம். Psalms 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல எப்படி இருக்கிறதா, நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய கண் வேற எங்கேயும் விலகாது. நீதியை செய்ய, நீதியை விரும்புகிற, நீதிமான்களாய் மாற விரும்புகிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் நினைவிலே கொள்வோமாக. சில பேர் சொல்லுவாங்க, எந்த கண்ணு என் மேல பட்டுச்சோ, யார் எனக்கு விரோதமா நினைச்சாங்களோ. யாரு விரோதமா நினைச்சாலும் கர்த்தருக்கு தெரியாம ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில நம்ம மறைவான காரியங்கள் செய்யாதபடி கர்த்தருடைய பார்வையில நம்ம வாழும்போது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கண்ணிலிருந்து நம்ம விலகி மறைவாய் நம்ம எதையும் செய்யாதபடி தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றமற்றவர்களாய் நிறுத்தவும், தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யவும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது சத்ரு நம்ம மேல கண்ணு வைத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1:10 வாசிக்கும் போது, யோப் சாப்டர் 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சாத்தான் யோபை பற்றி சொல்லும் போது ஆண்டவரத்தில் விதமாய் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவர் யோபை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கிறாரு, அவனுடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்கிறாரு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் என்ன பண்றாரா, வேலை அடைக்கிறவரா இருக்கிறார். வீட்டை சுற்றிலும் வேலை அடைக்கிறார். ஒருவேளை யோபு வேலை விஷயமா வெளியில எங்கேயும் போனாலும் அவனை சுற்றிலும் தேவன் என்ன பண்றாரா, ஒரு வேலையை கர்த்தர் அடைக்கிறார். அதனால்தான் சாத்தான் தெளிவா சொல்றோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணல, வேலை அடைக்கவில்லையோ. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய முதல் ஆசீர்வாதம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை பார்த்துட்டு இருக்குது. அவங்க எந்த பிரச்சனையில இருக்காங்க, எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய கஷ்டங்களையோ பிரச்சனைகளையோ நம்ம சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருந்து நமக்கு உதவி செய்கிற விதத்துல அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தேவன் நீதிமான்களை சுற்றி என்ன பண்ணியிருக்கிறாரா, வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை கர்த்தர் பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதனால அதற்கு மேலான வல்லமை இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. நீதிமான்களாய் ஜீவிக்கிறவர்களை ஆண்டவருடைய ரத்தம் பாதுகாக்க உண்மையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம்.
சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனம். Psalms 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன பண்றாராம்? விடுவிக்கிறார். கர்த்தர் தூதர்களை வேலியாய் பாதுகாவலராய் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல இடத்துல, இன்னும் சில இடத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல மற்ற மதத்தினரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க. கர்த்தர் அவளுக்கு இறங்குகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் இறங்குகிறார். அவங்க கூப்பிடும் போது கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கென்று வாழுகிறவர்களை கர்த்தரே உன் பக்கத்தில் நிழலா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன பண்றாராம்? விடுவிக்கிறவராயிருக்கிறார். தூதருடைய பாதுகாவலை கர்த்தர் நமக்கு சதா காலமும் வைத்திருக்கிறார். அதுக்கு மேல கர்த்தருடைய கண்களும் நம்ம என்ன பண்ணுகிறது? நோக்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எத்தனை ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நீதிமான்களை அவர் கைவிடுவதில்லை. பல காரியங்கள் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலையும் சரி, சங்கீதத்திலையும் சரி, வேதத்துல நிறைய இடங்கள்ல நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தூதர்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அவருடைய கண்களும் நம்மை விட்டு என்ன பண்ணுகிறதுல விலகிறதுல நோக்கமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. அப்ப நீதிமானாய் மாற நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தரே நமக்கு பாதுகாவலா இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, யோபை கர்த்தர் அந்த விதமாய் வழிநடத்தினது போல இந்த நாட்கள்ல, அவன் இருந்த நாட்கள்ல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் காணப்பட்டது போல நாமும் உத்தமனுமாய் சன்மார்க்கருமாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் நாம் காணப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி யோபுக்கும் அவனுடைய வீட்டாருக்கு இருந்தது போல இந்த நாட்களில் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் நம்ம ஒருத்தர் மூலமா நம்முடைய வீட்டையும் பாதுகாக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு பாதுகாவலர் அருணுமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம். Book of Job chapter 1 verse 12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம். நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலடித்து வைத்திருக்கிறீர் என்று சாத்தான் சொல்லுகிறான். 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு என்ன பண்ணானா? புறப்பட்டு போனான். சாத்தான் நம்மை தொடுகிறதற்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாம சாத்தான் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. ஏன்னா 9ஆம் வசனத்துல சாத்தான் சொல்றான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனை ஆசு வச்சு அதனால உங்க பின்னாடி வர்றான், ஆசுவாத்தை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இருந்தா, என் மகனை நீ செக் பண்ணி பாருன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வழியை அவனுக்கு என்ன பண்றாரு? திறக்கிறத பாக்குறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா ஆண்டவருடைய பார்வை இன்னும் எப்படிதான் இருக்கிறது? யோபின் மேல எப்படி இருக்கிறது? கவனமா இருக்கிறது. அதையும் சொல்றாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, இப்போ நீ உள்ள நுழையறதுக்கு உனக்கு நான் என்ன பண்றேன்? இடம் கொடுக்கிறேன். ஆனா அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். சாத்தான் அதுக்கப்புறம் புறப்பட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பல விதமான சோதனைகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழக்க பண்ணுகிறான். யோபுக்கு என்னென்ன இருந்ததோ, பிள்ளைகள், ஆடு மாடுகள், ஒட்டகம், கழுத, வீடு, ஆஸ்தி எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் யோபை விட்டு என்ன பண்றான்? அப்புறப்படுத்தி விட்டான். அப்ப நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிய விரும்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Psalms
chapter 11 verse 5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமான என்ன பண்ண விரும்புகிறாராம்? சோதித்து அறிய விரும்புகிறார். சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மூலமாய் நாம் சோதிக்கப்படுகிறோம். வாதிக்கப்படுகிறதல்ல. God would like to test us. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 22:1 சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நீதிமான்களை சோதித்து அறிய விரும்புகிறார். அவங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது, அவங்க விசுவாசம் இன்னும் திடப்பட வேண்டும், பாடுகள் மத்தியில அது பரிபூர்ணமாக வேண்டும், அது பரிசுத்தமாக வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீதிமான என்ன பண்றாராம்? சோதித்து அறிகிறார். அப்ப நமக்கு வருகிற சோதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். அவற்றிலே நாம் தேவனுக்கென்று வைராக்கியமா இருக்கும்போது அந்த சோதனையினுடைய முடிவுகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய பார்வையிலேயே நம்ம வாழும்போது சோதனை வருமா? கண்டிப்பா வரும். ஆனா அவற்றிலிருந்து தப்பிக்கொள்கிற போக்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுகிறபடி ஆண்டவர் அதை சகிக்கிற கிருபையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? தருகிறவரா இருக்கிறார். யோபு சொல்றாரு, சாத்தா சொல்றான் ஆண்டவரை பார்த்து, இதெல்லாம் கொடுக்கறதுனால உங்க வணங்குறான், இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவான்? உங்க விட்டுடுவான். ஆனா ஆண்டவர் தம்முடைய நீதிமானாகிய யோபை சோதித்து அறிய முடியாய் சத்துருடைய கையில கர்த்தர் என்ன பண்ணாராம்? விட்டு கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறத நோக்கம் என்ன? ஆண்டவர் கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய விசுவாசம் அது புடமிடப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் ஒருபோதும் தளர்ந்து போகாதபடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறவனாகவே காணப்ப. எல்லாமே போயிடுச்சு, இனி ஸ்தோத்திரம் பண்றதுனால எதுவும் வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் சொல்லும் போது அவன் ஸ்தோத்திரத்தை நிறுத்தல. தொடர்ந்து கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாய் காணப்பட்டபடினால அவனுடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்பட்டு பரிபூர்ணப்படுத்தப்பட்டது நமக்கு வாசிக்கிறது போல நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாச சோதனையில, பரீட்சையில நாம் அப்படியாய் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைக்கு நம்ம நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இது நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதங்களை ஒன்றா இருக்கிறது. கர்த்தருடைய நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவன் என்ன பண்ணுவாராம்? விடுவிக்கிறார். ஆண்டவருடைய நாமம். அப்ப நீதிமானுக்கு துன்பங்கள் வரும். உலகத்துல அநீதியா வாழ்றவங்களுக்கு துன்பங்கள் இல்ல. சந்தோஷமா அந்த உலகத்தை பரலோகத்தை போல அனுபவிச்சுட்டு நித்திய நரகத்துக்கு கடந்து செல்கிறார்கள். ஆனா தேவனுக்கென்று வாழும்போது இந்த உலகத்துல உபத்திரவம் நமக்கு உண்டு. ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் கர்த்தர் சொல்லுகிறது போல அவற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபின் புஸ்தகம் 2:3 புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 2 verse 3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்தான் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் அழித்த பிறகும் சாத்தானுக்கு அதுல திருப்தி இல்லை. 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது திரும்ப அவன் ஆண்டவரிடத்துல வந்து யோபை பற்றி குற்றம் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார் சாத்தானை பார்த்து, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இந்த சாட்சியை முதல்ல கொடுக்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், இந்த சாட்சியெல்லாம் கிடையாது, ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் மாறிடுவான். ஆனா அவன் மாறல. ஏன்னா 1ஆம் அதிகாரம் கடைசியில
அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப சாத்தான் வந்து சொல்றான், அந்த வசனம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்துல, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். அப்ப நீதிமானுக்கு முகாந்திரமே இல்லாத காரியங்கள், காரணமில்லாத பலவிதமான காரியங்கள்ல நம்ம கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் மாத்திரமே நமக்கு கிரியை செய்ய உதவியா இருக்கிறது. ஆண்டவர் எந்த தீமையும் செய்யல, ஆனா அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்டார். பொய் சாட்சிகள் எழும்பின, பலவிதமான காரியங்கள் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. வேதத்துல யாரெல்லாம் ரத்த சாட்சியா கொல்லப்பட்டாங்களோ அநேக பொய் காரியங்கள் அவளுக்கு விரோதமா எழும்பின. ஆனா அவங்க அதை என்ன பண்ணல? நிரூபிக்க முயற்சி பண்ணல. அவன் இதெல்லாம் இருந்தாங்க. கர்த்தர் அவளுக்கு இரக்கம் செய்தார். இங்க நம்ம வாசிக்கிறோம், யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியா இருக்கிறான். நீதிமான்களுக்காக ஆண்டவர் வழக்காடுகிறவர். நீதிமான்களுடைய சாட்சியை கர்த்தர் பகர பண்ணுகிறார். ஏன்னா யோபுக்கு இந்த நிலைமை வந்த போது பல பேர் பலவிதமாய் பேசியிருப்பாங்க. யோபுக்காக பேசுறவங்க ஒருத்தங்க கூட கிடையாது. என்ன பாவம் செஞ்சானோ எல்லாம் வாரிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன வேலையில யோபுக்காக, யோபு நல்லவன் சொல்றவங்க யாருமே இல்லை. அவனுடைய சிநேகிதர் வர்றாங்க, அவங்களும் குறைதான் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் திரும்ப யோபுவை பலப்படுத்தி அவருடைய சாட்சியை கர்த்தர் இங்க நிலைநிறுத்துகிறத வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆம் வசனத்துல பின்னாடி அவன் பார்க்கிறான், ஆனாலும் நீர் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீர் என்றால் அப்பொழுது அவன் முகத்துக்கு முன்பாக தூஷிக்கானோ பாரு. எல்லாத்தையும் எடுக்க பிசாசு கையை வச்சான், யோபு அசையில. யோபு மேலே கையை வச்சா யோபு என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் மறுதளிச்சிருவான். பிசாசு சொல்ற போது ஆண்டவர் அதுக்கும் பர்மிஷன் தராரு. அவனுக்கு பெரிய பருக்கள், வியாதிகள் வந்தது. அப்பையும் யோபு சொல்றான், கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவருக்கு கடைசி வரை உண்மையுள்ளவனா இருந்ததுனால கர்த்தர் அந்த நீதிமான் கீழே விழுந்தால் எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்தது போல நமக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜேம்ஸ் chapter 1 verse 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த இடத்துல அவன் சகிக்கக்கூடிய பலத்தை யோபுக்கு தந்து சாட்சி பகிர்ந்ததை நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர் உனக்கு நிழலா இருக்கிறார், கூட கர்த்தர் இருக்கிறார். சத்ருனோட வாழ்க்கையில வருகிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாலும் அவர் சொல்றாரு, நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன்னுடைய உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியா இருக்கிறான். இப்ப சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் கூட இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி, நம்மளுக்கு முடிவு உண்டாகாதபடி கர்த்தர் அதை மாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு, அப்படிதான் எல்லாம் நினைச்சாங்க, யோபுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு. இல்ல, அதுக்கப்புறம் அவன் துளிர்த்து ஒரு பெரிய விருட்சத்தை போல அவன் பலன் தந்த அநேகருக்கு ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினது போல நம்மையும் மாற்ற விரும்புகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றது போல நம்ம வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்துகிறவர் அந்த நிலைமையில யோபு காணப்பட்டது போல நாமும் தேவனுடைய காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது பாடுகள் நமக்கு முடிவை கொண்டு வராதபடி துவக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து நிலைநிறுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோப் chapter 2 verse 6 and 7. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவன் என்ன பண்ணானா? வாதித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு,
அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது அப்படின்றார். யோபுவை ஆண்டவர் சாத்தானுடைய கையில கொடுக்கவில்லை. திரும்ப சாத்தான் வந்து கேட்கும் போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் கையில் இருக்கிறான். யார் கையில இருக்கிறான்? உன் கையில இருக்கிறான். அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, யோபு என் கையில தான் இருக்கிறான். ஆனா நீ தொடறதுக்கு உனக்கு நான் என்ன பண்றேன்? அனுமதி கொடுக்கிறேன். இந்தா யோபுவை தொட்டுக்கோ, ஆனா அவனை பிராணனை மாத்திரம் என்ன பண்ணு, தப்ப விடு என்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு முறை சாத்தானுக்கு யோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறத வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம கொடிய பற்கள் அப்படி சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பருக்கள், பெரிய பெரிய புண்ணு, அப்படியே சுரண்டிட்டு இருக்கிறான். வைத்தியம் பார்க்க ஒருவேளை காசு இல்லையா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது யோபுடைய மனைவி வந்து கேட்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்ப யோபு சொல்றாரு, கர்த்தரிடத்துல நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதையும் நடக்காதபடி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 12ஆம் வசனத்துல அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில இருக்கிறதுன்னு சொன்னாரு. ஆனா யோபுவை ஆண்டவர் என்ன பண்ணல? சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கல. யோபுவை தொடவும் சாத்தானால முடியல. திரும்பவ அவன் கேட்கும் போது, இந்தா உன் கையில தர அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன? கர்த்தருடைய அனுமதி இல்லாம, கர்த்தருடைய சித்தம் இல்லாம, கர்த்தருடைய வல்லமையிலிருந்து நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பிலிருந்து யாரும் நம்மளை பிரிக்க முடியாது என்ற ஒரு தெளிவான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்தான் வந்து யோபுடைய வாழ்க்கையில பல சேதத்தை உண்டாக்கினாலும் யோபு அது வரைக்கும் தொடமில்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அனுமதி கொடுத்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில சத்துரு உள்ள நுழைகிறத வாசிக்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி தேவனுக்கு தொடர்ந்து வைராக்கியமாய் வாழும்போது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சொல்லுகிறது போல எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தேவனுக்காக நம்ம சகித்தாலும் அதை சீக்கிரமாய் ஆண்டவர் மாற்றி நமக்கு நன்மையை கத்தத்தர வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் யோபு சாப்டர் 2 verse 9 and 10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நீதிமான் விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுந்திருக்க கர்த்தர் பலன் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா நம்ம வாசிக்கும் போது யோபுக்கிறது எல்லாமே விட்டு போனாலும் சரி, யோபுடைய வாழ்க்கையில பெரிய வியாதிகள் வந்தாலும் சரி, அவன் தொடர்ந்து விசுவாசத்துல நிற்க கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்தார். ஏன்னா அவனுடைய கண்கள் அவன் மேல நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு ஒரு நீதிமானாய் காணப்பட்டபடினால கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்து கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் செய்தார். யோபுடைய புஸ்தகம் முடிவில் பார்க்கும்போது கர்த்தர் 2 மடங்காய் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவனுக்கு அவன் இழந்த எல்லாவற்றையும் தந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமான் 7 தடவை விழுந்தால் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன? எத்தனை பெரிய கொடிய வியாதி வந்து கைவிடப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நீதிமானை திரும்ப நிலைநிறுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரால மாற்ற முடியும்? எப்பனா நம்ம தொடர்ந்து நீதியிலே தொடர்ந்து காணப்படும் போது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் தொடர்ந்து காணப்படும் போது, எப்படிப்பட்ட காற்றடிச்சாலும் எப்படிப்பட்ட புயல் மோதினாலும் சரி, ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நிலை நிற்க பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இன்னும் நீதிமானாய் மாற, இன்னும் நீதியான காரியங்களை என்னென்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்படும் போது எப்படிப்பட்ட சத்துடைய
காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து விடாதபடி தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில நீர் எங்களோடு பேசினது போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீதிமான் எழுதற விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லுகிறேன். அவனை எழுந்திருக்கிற பண்ணுகிறவர் நீர் ஐயா, அவனை பலப்படுத்துகிறவர் நீ. நீதிமானுடைய பட்சத்துல நீர் இருக்கிறீ. நீதிமான்கள் மேல் உடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடைபெறாத நீதிமானுடைய வாழ்க்கையில மாத்திரம் உமக்கு ஆண்டவரை நீர் அனுமதிக்காமல் எதுவும் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடைபெறாது என்பதை வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோமே. தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நீதியை மாத்திரம் செய்கிறவர்களாய் காணப்படும் போது கீழே விழுந்தாலும் கர்த்தர் எழுந்திருந்து நிலைநிற்க கர்த்தர் பண்ணுகிறீர். அதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஸ்தோத்திர, நீதிமான்கள் மேல சத்துரு எப்படி கண் வைத்திருக்கிறானோ அதை விட அதிகமாய் கர்த்தர் நீதிமான்களை பாதுகாக்கிற விதத்துல உம்முடைய கண்கள் நீட்டப்பட ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது. உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது ஐயா. உம்முடைய பார்வையில நாங்கள் வாழ்கிறவர்களாய், உம்முடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் மறைந்தும் வாழாதபடி கர்த்தாவே உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய. ஒவ்வொரு நாள் எங்களுடைய வாழ்க்கையும் திறக்கப்பட்ட வேத புஸ்தகம் போல உடைய பார்வைக்கு முன்பாக ஆண்டவரே நலமானதை யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தெய்வ திட்டங்களை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கென்று ஜீவிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். யோபனுடைய ஆண்டவரே முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசிரித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசுவாதத்தை தர விரும்புகிறீர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே நீ சோதித்தறிய விரும்புகிறீர் ஐயா. நாங்கள் பயந்து கலங்கி விடாதபடி சோதனையில ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.